அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரிலிம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், லாஸ்ட் கிளாஸ்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆனது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸ்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி அதை மேக் பண்ணாங்க, உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ பேக்ரவுண்ட் ஆஃப் த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி பார்க்கும்போது முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். 1934 எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு தனியாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பேர் வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக தான் சைமன் கமிஷன்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 1919 வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. 1924 கூட சொல்லியிருப்பாங்க. 1927 அதன் காரணமாக தான் சைமன் கமிஷன் வந்திருக்கும். அந்த சைமன் கமிஷனில் யாருமே இந்தியர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அது அப்படியே எவால்வ் ஆகி ஃபஸ்ட்டு எம்என் ராய் தான் வந்து நமக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது அஃபிஷியலாக வந்து ஐஎன்சி வந்து 1935 வந்து டிமாண்டே வச்சுருப்பாங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதன் காரணமாக கேபினட் கமிஷனானது 1942 அதுக்கு முன்னாடியே வந்து 1942 கிரிப்ஸ் புதுக்குழு ஒன்று வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க வேர்ல்டு வார் முடியட்டும், வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கான ஒரு அரசியலமைப்பு குழு உருவாக்கி கான்ஸ்டியூஷனை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1946 ஒரு கேபினட் கமிஷனானது இந்தியாவுக்குள்ளே வருது. அதில் 3 பேர் இருப்பாங்க. ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ், பிரதிக் லாரன்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர் அப்படின்னு 3 பேர் இருப்பாங்க. 3 பேருமே ஃபாரினர். அந்த 3 பேர் வருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்தியாவில் மொத்தம் ஒரு நிறைய பகுதிகளாக வந்து பிரிஞ்சிருந்தது. ஸோ இதை வந்து மொத்தம் வந்து 3 வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க. 3 வகையாக பார்க்கும்போது 294 இல்லையா, 90 மொத்தமாக வந்து டோட்டல் மெம்பர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து ஒவ்வொரு ஆளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இப்போ எப்படி நம்ம பார்லிமெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதே போல் இந்தியா முழுக்கம் 10 லட்சத்துக்கு ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ உதாரணத்துக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 10 லட்சம், மொத்தம் வந்து ஒரு 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 10 லட்சத்துக்கு ஒரு ஆள், மொத்தம் 4 பேர் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து போவாங்க. இப்படி இந்தியா முழுக்க 389 பேர் வந்து வராங்க. 389 பேர்னா ஒரு ஆளுக்கு 10 லட்சம்னு போட்டிங்கன்னா அப்போதைய மக்கள் தொகை உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட், பிரிட்டிஷோடைய கவர்மெண்ட்டுடைய ஆட்சியில் இல்லாமல் தனியாக மன்னர்களாகவே இருந்தவங்க ஒரு 93 பேர். ஸோ பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது வந்து ஒரு 296 பேர். இதில் வந்து 292 பேர் வந்து கவர்னராக இருப்பாங்க. அந்த ப்ராவின்சஸுடைய கவர்னர் இருப்பாங்க. 4 பேர் வந்து 292 4 பேர் வந்து சீஃப் கமிஷனராக வந்து இருப்பாங்க. ஸோ இது 2 பேர் சேர்த்தா 296 ஆச்சா. 296 93 சேர்ந்தா 389. புரியுதா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து இன்டைரக்டாக வந்து எலெக்ட் ஆனவங்க தான். யாருமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. மோரலஸ் வந்து இவங்க நாமினேட்டட் பர்சன்ஸாக மட்டும்தான் வந்து இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் மூலமாக முன்னாடி பார்த்துருப்போம். இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆனது 1990 வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அதன் காரணமாக அந்த சமயத்திலே வந்து ப்ரொவின்ஷியல் ஸ்டேட் பட்ஜெட் அட்டானமியும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். இந்த அட்டானமின்றது 1935 தான் வந்திருக்கும். ஆனால் அந்த ப்ரொவிஷனில் வந்து ப்ராவின்சஸில் வந்து இந்த எலெக்ஷன் நடந்தது வந்து அந்த இடத்துலேயே வந்து வர வச்சுருக்கோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்பாங்க. இப்போ பார்க்கும்போது என்னென்னா, உதாரணத்துக்கு ராஜ்யசபா மெம்பரை நம்ம சொல்லலாம். இப்போது அந்தந்த ப்ராவின்சஸில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் இருப்பாங்க. அந்த எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து இந்த கேபினட் அசம்பிளிக்கு ஆளுங்களை அனுப்பியிருப்பாங்க. இப்போ புரிஞ்சுதா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு மீட்டிங்க இந்த கேபினட் குழுவானது மே மாதம் வந்திருக்கும். ஸோ இவங்க டிசம்பர் 9 1946 ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து முஸ்லீம் லீக் வந்து கலந்துருக்காது. ஸோ இந்த 389 பேர்லாம் வந்து கலந்துருக்க மாட்டாங்க. ஒரு 200 சம்திங் பேர் தான் வந்து வந்திருப்பாங்க. ஸோ இதனுடைய தலைவராக வந்து சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இவர் வந்து ஃப்ரெஞ்சு முறையில் எப்படின்னா, யார் வந்து சீனியர் பர்சனோ அவங்கள தான் வந்து தலைவராக வச்சுருப்பாங்க. அதன்படி சச்சிதானந்த சின்ஹா வந்து வந்திருப்பார். அதன் பிறகு அவர் இறந்துருவார். அதன் பிறகு டிசம்பர் 11 ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆகியிருப்பார். இவருக்கு அசிடெண்ட்டாக வந்து ஹெச்சி முகர்ஜி வந்து அட்வைசராக வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஹெச்டி முகர்ஜியும் வந்து அதன் பிறகு வந்து கிருஷ்ணமாச்சாரி, விடி கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேரும் வந்து இவருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்திருப்பாங்க. ராஜேந்திர பிரசாத்துக்கு அசிஸ்டண்ட்டாக வந்திருப்பாங்க. கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக வந்து பிஎன் ராவ் வந்து இருப்பார். இவர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர் கிடையாது. இவர் வந்து ஒரு அட்வைசராக இருப்பார். இப்போ ஒரு டிபேட் போயிட்டு இருக்குது பாருங்க, பிஎன் ராவ் தான் வந்து கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கினுங்கிறது இவங்களுக்கு தான் வேலையே. ஸோ அதுமாதிரி ஒரு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது இவர் தான் அவர். அடுத்தா வந்து ஆஃப்டர் பார்ட்டிஷியன்
முஸ்லீம் இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டாக பிரிஞ்சதுக்கு பிறகு முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்க, இந்த ரீஆர்கனைசேஷன் வந்து அவங்க வந்து பாய்காட் பண்ணுறாங்க. இந்த இந்த மீட்டிங் வந்து பாய்காட் பண்ணாங்க, மேலே சொன்னது இல்லையா. ஸோ அதனால் என்ன ஆகுது, 299 பேராக வந்து ரெடியூஸ் ஆகுது. 380 பேராக இருந்தது 299 பேராக வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கான அந்த டைம் பீரியட் இருக்குது இல்லையா, 2 years 11 months and 18 days வந்து அந்த நாட்கள் தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்காக உட்காந்து பேசுகிறாங்க. இவங்க டிராஃப்டிங் கமிட்டி வந்து அந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கி எடுத்துன்னு வருவாங்க, அதை அவங்க படிப்பாங்க, அதில் சில கரெக்ஷன் வந்து சொல்லுவாங்க, நிறைய கரெக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான செலவு என்னன்னு பார்க்கும்போது 64 lakhs வந்து கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ரொம்ப முக்கியமான சில கமிட்டிலாம் வந்து இருந்தது. ஸோ இந்த கமிட்டியில் பார்க்கும்போது டிராஃப்டிங் கமிட்டி இவங்க தான் வந்து உருவாக்குறது. அதோட சேர்மனாக வந்து B.R. அம்பேத்கர் வந்து அவர்கள் வந்து இருப்பார். யூனியன் பவர்ஸுடைய சேர்மனாக வந்து ஜவஹர்லால் நேருவா, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டியுடைய பவர் வந்து ஜவஹர்லால் நேருவாவும் இருப்பார். ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியாக வந்து சாதாரண இப்படி நிறைய ஒரு கமிட்டி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே போல் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியானது ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக நம்ம செயல்படுறோம் கூடுது அப்படின்னா அதோடைய சேர்மனாக வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து இருப்பார். இன்கேஸ் அது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக மாறுதுன்னா அதை வந்து மௌலங்கார் அவர் தான் அதோடைய சேர்மனாக வந்து இருப்பார். சரிங்களா. சரி, அடுத்தது இதில் வந்து முக்கியமான இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கிங்கில் முக்கியமான ஸ்டேஜஸாக நம்ம சில பார்க்குறோம். என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இது வந்து நேரு வந்து December 30 வந்து கான்ஸ்டியூஷன்ல ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து கொடுப்பாரு. அதாவது நாம குறிக்கோள் தீர்மானம், நாம இப்படிலாம் வந்து இருக்கணும், நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இப்படி இருக்கணும்னு வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து அமெரிக்காவுடைய பிரியாம்புல பேஸ் பண்ணி அவர் வந்து பேசியிருப்பாரு. இது என்ன பண்றோம், கான்ஸ்டியூஷன் அசம்பிளில Jan 22 1947 Jan 22 இது வந்து அடாப்ட் ஆகிருப்பாங்க. நம்ம இதே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அதன் பிறகுதான் வந்து பிரியாம்புலாவே அது சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு டிராஃப்டிங் கமிட்டி வந்து 1947 August 29 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது சேர்மனாக வந்து அம்பேத்கர் இருப்பார். மொத்தம் வந்து 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. மொத்தம் வந்து 8 பேர். ஸோ சேர்மன் அண்டு 7 மெம்பர்ஸ். ஸோ 1+7 சரிங்களா, மொத்தம் 7 பேர். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இதன் காரணமாக அந்த நிறைய செஷன்லாம் நடக்கும், ரீடிங்லாம் நடந்த பிறகு 1949 November 26 வந்து இந்த கான்ஸ்டியூஷனை வந்து டிராஃப்டிங் கமிட்டி கொடுக்க விட்டு அந்த கான்ஸ்டியூஷனை வந்து இவங்க ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க, அடாப்ட் ஆகியிருப்பாங்க. இது ஃபோர்ஸிங்காக வந்து January 26 1990 அதாவது ரிபப்ளிக் டே அன்னைக்கு தான் வந்து கேம் டு ஃபோர்ஸுக்கு வந்திருக்கோம், நடைமுறைக்கு வந்திருக்கோம். சரிங்களா. சரி, அடுத்ததாக பார்க்கும்போது ஏன் வந்து இவங்க January 26 வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நவம்பர்லேயே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஏன் 1 மாத காலம் வந்து தாமதமாக இருந்தாங்க அப்படின்னா, பூர்ண ஸ்வராஜ் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது 1930 வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸால் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்தியா ஒரு சுதந்திர நாடு அப்படின்ற மாதிரி அவங்க செல்ஃபாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக அந்த டேட்டை நம்ம ஒரு ரிப்பப்ளிக் டேட்டாக வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றதுனால 1 மாதம் கழித்து அந்த கான்ஸ்டியூஷனை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆனது நம்ம செல்ஃபாக எழுதிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய நாடுகள் இருந்து நாம் எடுத்திருப்போம். இதில் பெரும்பாலும் வந்து 1935 கொண்டு வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதில் கூடிய சில பெரும்பாலும் ப்ரொவிஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு அதே போல் வேர்ல்டில் எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சராக வந்து இது சொல்லலாம். நிறைய நாடுகள்லேருந்து நாம் அரசியலமைப்பு கூறுகளை வந்து நாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத இது ஒரு சைலண்ட் ஃபீச்சர்ஸாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது யூகேலேருந்து பார்லிமெண்ட் சிஸ்டம், நம்ம பாராளுமன்றம் வந்து இப்படி நடக்குது இல்லையா, ஸோ அதை வந்து அங்கேருந்து எடுத்திருப்போம். ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது, கேபினட் சிஸ்டமோ, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இது எல்லாமே நம்ம யூகேலேருந்து இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம். யூஎஸ்ஏலேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் ஜுடிஷியல் ரிவ்யூ, அப்புறம் பிரசிடென்ட்டை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டுடைய ரோல், வைஸ் பிரசிடென்ட் ஆனது எப்படி இருக்காரு நம்ம பாலிட்டியில் படிப்போம். அடுத்தது அவருடைய ரோல் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நிகரான ஒரு ரோல் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். அயர்லாண்ட்லேருந்து நம்ம டிபிஎஸ்பி, டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை கொண்டு வந்திருப்போம். ராஜ்யசபா மெம்பரை எப்படி நம்ம நாமினேட் பண்ணுறது, இதையும் வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. கனடாவிலேருந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டமானது எப்படி இருக்கணும், ரெசிடியூ பவர் எல்லாமே வந்து சென்டருக்கு தான் போனோம் அப்படிங்கிறத இப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது கனடா சிஸ்டம் மாதிரியே தான். காரணம் என்னென்னா நிறைய ஸ்டேட்லாம் சேர்ந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டமாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் நாம் அமெரிக்காவோடையும் கனடாவோடையும் நாம் அடிக்கடிக்கு நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அதே போல் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த ஜாயிண்ட் சிட்டிங் கமிஷனை நம்ம எப்படி கொண்டு வர்றது, இப்போ ஒரு பில்லு வந்து கொண்டு வராங்க, அதில்
லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு வச்சுங்களேன், இது அந்த நிறைவேறல அப்படின்னா ஒரு ஜாயின்ட் கமிட்டியை ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஜாயின்ட் கமிட்டி எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, சிஸ்டம் எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தான். அதே போல் கன்கரண்ட் லிஸ்ட்டும் வந்து ஆஸ்திரேலியா தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஜெர்மனிலேருந்து நாம எமர்ஜென்சி பவர் வந்து கொண்டு வந்திருப்போம். அதெல்லாம் அடுத்தது பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து நாம ஒரு கான்ஸ்டியூஷனில் ப்ரொசீஜர் எப்படி நம்ம அமெண்ட் பண்ணுறது, ஒரு ஆர்டிகல் நம்ம எப்படி அமெண்ட் பண்ணுறதுன்ற அந்த ப்ரொசீஜரை சவுத் ஆப்பிரிக்காலேருந்து கொண்டு வந்திருப்போம். அதே போல் ஒரு ராஜ்யசபா மெம்பரை நம்ம எப்படி எலெக்ட் பண்ணுறது, மேலே பார்த்தீங்கன்னா நாமினேட்டுக்கும் எலெக்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அயர்லாண்ட்லேருந்து நாம ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை எப்படி நாம நாமினேட் பண்ணலாம் அப்படின்னா, எலெக்ஷனை வந்து ராஜ்யசபா மெம்பரை நம்ம எப்படி வந்து எலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவிலேருந்து நாம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் 5 இயர் பிளானையும் நம்ம கொண்டு வந்திருப்போம். பிரான்ஸ்லேருந்து நாம ரிப்பப்ளிக் குடியரசு அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறத நாம பிரான்ஸ்லேருந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். அதாவது 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்திருக்கோம். ஸோ அதிலிருந்து இந்த முக்கியமான சிறப்பான வார்த்தைகளை நமக்கு தேவை மாதிரி அடாப்ட் ஆகி வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக நம்மளுக்கு என்னென்னலாம் இதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபேக்டுவலாக பார்க்கும்போது லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் பார்க்கும்போது அப்போது கான்ஸ்டியூஷன் எழுத அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இங்கே கொடுத்துருக்குறாங்களா, சரி, ஒரிஜினலாக பார்க்கும்போது 8 ஷெடியூல்ஸும் 22 பார்ட்ஸும் 395 ஆர்டிகல்ஸும் வந்து அப்போ இருந்தது. இப்போ பார்க்கும்போது 470 ஆர்டிக்கலும் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருது. இப்போ பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லாக ஒரு 470 ஆர்டிக்கலும் 25 பார்ட்ஸும் 12 ஷெடியூல்ஸும் வந்துருக்குது. மோஸ்ட்டாக எத்தனை ஆர்டிக்கல் நம்ம கேட்க மாட்டாங்க, பார்ட்டையும் ஷெடியூல்ஸையும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ரிஜிடாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். சில விஷயங்களை நம்மளால் அமெண்ட் பண்ண முடியும், சில விஷயங்களை அமெண்ட் பண்ண முடியாது. காரணம் என்ன, ஒரு கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பேசிக்கான ஒரு ஃபீச்சரை அமெண்ட் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷன் பேசிக்கான ஃபீச்சர் என்னென்ன, இந்த ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் ஒரு பேசிக்கான ஒரு ஃபீச்சர், அதெல்லாம் வந்து அமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்படி சில இடங்களில் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், சில இடங்களில் ரிஜிடாகவும் இருக்கும். இதுதான் நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் ஆனது அந்த மேக்கிங் ப்ரொசீஜர் எப்படி இருந்துச்சு, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியானது எப்படி ஃபார்ம் ஆச்சு, அது எப்படி கான்ஸ்டியூஷன் எப்படி அவங்க மேக் பண்ணாங்க, அதோடைய ப்ரொசீஜர் என்னென்ன கமிட்டி இருந்துச்சு, அதில் இம்பார்ட்டண்ட்டான கீ ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸில் ப்ரியாம்பிள், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் டியூட்டி, அந்த பிறகு டிபிஎஸ்பி, இந்த 4 விஷயங்களை நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். சரிங்களா? அடுத்த கிளாஸில் இருந்து இன்னும் ஒரு 3 கிளாஸ் தான் பார்த்துட்டோம் அப்படின்னா முக்கியமான விஷயங்களை பார்த்துருவோம். அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப நம்ம பாலிட்டி எடுப்போம். ஸோ முக்கியமான விஷயங்கள் மட்டும் இப்போ பார்த்துருவோம். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.